ஒரே அப்பா இந்த பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்தாங்கப்பா. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் தாமே நீங்கள் அப்பா கரை நீட்டி ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் நாங்கள் சிறுகட்டும் நீங்கள் பெருகட்டும் ராஜா. ஆண்டவரே வந்த வயசு இல்லாத அளவுக்கு ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம், புதிய பலன், புதிய ஆரோக்கியம் எல்லாத்தையும் நீங்கள் தந்து அனுப்புங்க ராஜா. பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு சகோதரி வீணாக போகக்கூடாதுப்பா. நான்ப்பா ஒரு இல்லாமல் போகக்கூடாது ராஜா. எல்லாத்தையும் ஒரு புதிய அபிஷேகத்தோடு புதிய ஆசீர்வாதத்தோடு போக கிருபத்தாங்கப்பா. ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு பார்க்குறோம், எந்த நோக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றி சாமி. அப்பா இந்த பெண்கள் கூட்டத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள் நீங்கள் சேர்ந்தீங்க சுவாமி. இன்னும் வர நாட்களில் இன்னும் அற்புதமாக நீங்கள் செய்யப்படுற வல்லமைக்காக, உங்கள் கிருபைக்காக, உங்கள் தயவுக்காக ஆண்டவரே இந்த கொடுக்க நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா அப்படியாக ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஏக்கத்தோடு அப்பா வாஞ்சியோடு அப்பா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை கண்ணோக்கி நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற பலனை தாங்க. யார் மனதில் அழுத்தத்தோடு பார்க்குறார்களோ ஆண்டவரே, கண்ணீரோடு பார்க்குறார்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லா சகோதரிகளும் தாய்மார்களோ புதிய பலனை தாங்க அப்பா. சகோதரிமார்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குதோ ஆண்டவரே பா, யூட்ரஸ் ப்ராப்ளம் என்ன இருக்கட்டும், ஆனால் இந்த ப்ரேயர் முடிக்கும் போது ஒரு புதிய பலனை தாங்க ராஜா. அப்பா முட்டி வலி, கால் வலி, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அப்பா சுகம் உண்டு ஆண்டவரே அப்பா. உங்கள் சமூகத்தில் பலன் உண்டு சுவாமி. உங்கள் சமூகத்தில் எல்லாம் உண்டு ராஜா. அப்பா பார்க்குறவங்களையும் வந்தவங்களையும் ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தோடு அவங்களை அனுப்புங்க ராஜா. ஒரு வெறுமையாக செல்லாத அளவுக்கு ஆண்டவரே அப்பா அவங்கள என்னப்பா வாஞ்சியோடு நம்ம தேடுறதுக்கும் அப்பா எங்கள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் உமக்காக நான் கொடுக்க கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே அப்பா உண்மையே துதித்து பாட புகழ ஆண்டவரே அப்பா வசன தியானிக்க அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் அங்கே இருக்க கிருபத்தாக ஆண்டவரே அப்பா. வேத்தில் உள்ள அநேக சகோதரிகளும் போல நாங்களும் ஆண்டவரே கர்த்தருக்கு எப்படி பிரியமாக நடந்த சகோதரிகளை போல ஆண்டவர் நாங்கள் அப்படியாக அவங்க பற்றிக்கொள்ளப்பா பின்னாடி நாங்களும் ஓடி வர கிருபத்தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் அங்கே இருக்க கிருபத்தாக ராஜா. ஆண்டவரே அப்பா எத்தனை சகோதரிமார்கள் ஆண்டவரே ஆண்டவர் உலகத்தில் ஆண்டவர் ஆசைகள் இன்பத்தில் இருக்கு, ஆனால் நீங்கள் சூஸ் பண்ண கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பாதத்தில் அமர்ந்து கொள்ள எங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே உண்மை வசன தியானிக்கும் எல்லாற்றையும் கற்றுக்கொள்ளும் எங்களுக்கு ஞானத்தையும் தாங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் அப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தோடு அங்கே போக கிருபத்தாக ஆண்டவரே அப்பா. உங்களுடைய முன்பு பின்பு ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரி மேலே பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கால வேலை கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய். அவர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மை உள்ளவர். அந்த தேவனை இந்த கால வேளை நன்றி செலுத்தி ஆராதிப்போம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரே சு, பாடுவோம். சமாதானம் தந்தாரே சு, கரங்களை தட்டி. சமாதானம் தந்தாரே சு, சமாதானம் தந்தாரே சு. துதி பாட நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாட நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஓ புது வாழ்வு தந்தாரே சு, சொல்வோம். புது வாழ்வு தந்தாரே சு, பாடுவோம் பாடுவோம். புது வாழ்வு தந்தாரே சு, புது வாழ்வு தந்தாரே சு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சொல்வோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஓ விடுதலை தந்தாரே சு, பாடுவோம். விடுதலை
துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. சொல்லுவோம் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ அபிஷேகம் தந்தார் இயேசுஸ், அபிஷேகம் தந்தார் இயேசுஸ். சத்தமாய் பாடுவோம் அபிஷேகம் தந்தார் இயேசுஸ், அபிஷேகம் தந்தார் இயேசுஸ். ஆமென் ஆமென் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. சொல்வோம் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது பாடல் தந்தார் இயேசு, கரங்களை தட்டி புது பாடல் தந்தார் இயேசு. பாடுவோம் புது பாடல் தந்தார் இயேசு. ஆமென் ஆமென் புது பாடல் தந்தார் இயேசு. சொல்வோமே துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்வோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்க கூடியுள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா ஓ நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஆராதிக்க கூடியுள்ளோம், கரங்களை தட்டி ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். ஓ நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினிலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க கூடியுள்ளோம், பாடுவோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம்,
அபிஷேகத்தா ஓ ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம் மீண்டும் அற்புதரே உம்மை ஆராதிப்போம் அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் ஆமென் ஆமென் அற்புதரே உம்மை ஆராதி சொல்வோம் அடைக்கலமே உம்மை ஆராதி ஆமென் ஆமென் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம் பரிகாரியே உம்மை ஆராதிப்போம் ஆராதிக்க கூடியுள்ளோம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம் ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகம் ஊற்றுமையா ஓ நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை பாடுவோம் அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஓ உமக்கே ஆராதனை சத்தமா உமக்கே ஆராதனை பாடுவோம் உமக்கே ஆராதனை ஆமென் ஆமென் உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை ஆமென் ஆமென் உமக்கே ஆராதனை சொல்வோம் உமக்கே ஆராதனை அப்பனே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே சொல்வோம் அடைக்கலமானவரே படைகளின்
ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ಇಂದು ನಮ್ಮಲ್ಲಿಗೆ, ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ಇಂದು ನಮ್ಮಲ್ಲಿಗೆ. கூப்பிடுவோம். ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿಗೆ, ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮಲ್ಲಿಗೆ. ಯೇಸು 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 ಎಂದು ನಾಡುವೆ, ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಯೇಸು 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 ಎಂದು ನಾಡುವೆ, ಹಾಡಿ 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 ಎಂದು ಕೊಂಡಾಡುವೆ. அருமையானவர்களே, சிங்காசனத்தை விட்டே ஆண்டவர் இறங்கி நமக்காய் வந்தார். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ பெரிய தேவன். அவருக்கு நன்றி சொல்லாம எப்படி உங்களால நிற்க முடியும்? அவர் நல்லவர். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை மகிமையானவர். ஏசப்பா, உடைய பாடுகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். அவர் நமக்காக தான் அந்த பாடுகளை பட்டார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இனி நீங்க வியாதியில மறுக்க மாட்டீங்க. இந்த வியாதியிலே நான் செத்துருவனா? இல்லை. என் பிள்ளைங்க இப்படியே இருந்துருவாங்களா? இல்லை. இந்த கொடூரமான இந்த உபத்திரவத்திலே நான் மறித்திருவனா? இல்லை. நமக்காய் ஆண்டவர் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் பெரிய தேவன். நமக்காக அவரே எல்லா அடிகளையும் ஏற்றுக்கொண்டார். அவரே எல்லா சாபங்களையும் சுமந்து விட்டார். இனி நாம் சுமக்க தேவையில்லை. அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தந்த அதே ஆசீர்வாதம், ஈசாக்கு தந்த அதே ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு தந்த அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கும் தர ஒரு உண்மை உள்ளவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் சேர்ந்து போற்றினாலும் போதாது ராஜா. ஆயிரம் நாவுகள் சேர்ந்து உம்மை புகழினாலும் அது போதாது ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர். துதிங்க. நீங்க துதிக்க 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 எல்லா சாப கட்டுகள் உடையும், எல்லா மந்திர கட்டுகள் உடையும், எல்லா பில்லி சூனியங்கள் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், சந்ததிகளுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் அறுபடும். வாயை திறந்து ரைத்த ராமா சடதரே ஹர்க்கமா பிரகடல் மஹால் பரோவ சதரே ரீதி ரீக்கலரபா. ஆண்டவரே, எனக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை தந்தீரே, உமக்கு சோத்திரம் ராஜா. சகல பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு சோத்திரம் ராஜா. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ராஜா. ஆண்டவரே, இனி எங்களுக்கு பயம் இல்லை ஏசப்பா. எல்லாவற்றையுமே நீங்க முடித்துட்டீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். துதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி பாடுவோம். தூயாதி தூயவரே, துதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி பாடுவோம். தூயாதி தூயவரே, கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி பாடுவோம். தூயாதி தூயவரே, ஓஹோ. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி ராமே ராமே. தூயாதி தூயவரே, கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. சொல்வோம். கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. ஆமே ஆமே. எரிகோ போன்ற சூழ்நிலையும், எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. சத்தத்தை ஐயா மாறிடும் துதிக்கும் போது. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். துதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி கரங்களை தட்டி. தூயாதி தூயவரே, ஓஹோ. துதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி நாமே நாமே. தூயாதி தூயவரே, சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. பாடுங்க. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. ஓ, யோசேபாத்தின் சூழ்நிலையோ
உயர்த்தி இந்த வானத்திலும் பழைய பாட்டில் கூட பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து அடிச்சாங்க. எதுக்கு நிழலாக அடிச்சாங்க? புதிய பாட்டில் இயேசு நமக்காய் மரிப்பார், நமக்காய் சகலவற்றையும் செய்திருக்கிறார். பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே தந்துட்டார், மற்ற எல்லாவற்றையும் தர அவர் உண்மை உள்ளவர். இந்த கால வேளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த வீட்டு வேலையை செய்யணும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கடுமையான போராட்டம், இன்னும் இவ்வளோ நாள் இந்த கண்ணீரின் பாதை அப்படின்னு நீங்கள் வந்திருந்தா நிச்சயமாகவே அவர் விடுதலையை தருவார். கர்த்தர் நல்லவர். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஆராதனையை எடுக்கிறோம் எங்கள் சூழல் நல்ல பிதாவே. எல்லா கரங்கள் தட்டி உற்சாகப்படுத்துக்குமா கொயர் டீமுக்காக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் கத்திரிக்க இப்போ நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு தானிக்க போகிற ஒரு ஐடியா இருக்கா? என்ன சிஸ்டர் நீங்கள் என்ன கேட்குறீங்க? சரி, நம்ம இன்றைக்கி என்ன இருக்கோம், இப்போ வந்து கிராஸ் பற்றி பார்க்கலாம். சிலுவை தானியை பற்றி நம்ம யோசித்து பார்க்கும்போது வேறு எந்த மெசேஜும் ஓட மாட்டேதுன்னா இந்த டைமில் நம்ம இருக்கிறதுனால சிலுவை பற்றி நம்ம வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல் பாடி ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாடலை பார்க்கலாம் இல்லையா? ஆத்தும நேசர் அருகில், அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்ல, சிலுவை நிழல். எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? பழைய பாட்டு அது இல்லையா? ஸோ எல்லோரும் சின்ன ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா ஆண்டவர், இந்த பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க அப்பா. நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அதில் குடலில் இருக்க எல்லாம் ஆண்டவரையும் நாங்கள் அதேன்படி கீழ்ப்படிஞ்சு அப்பா, அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் அங்கே இருக்க கிருபத்தாக வந்திருக்கிற தாய்மாரும் சகோதரிமாரும் பார்க்குறவங்களும் இருக்கலன்னு அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து ஒருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த வேதத்தினுள்ள அர்த்தங்களும் அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் கீழ்ப்படிந்து நடக்கவும் அதுமாரி பிள்ளைங்களை எங்களை மாற்றுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அந்த பாடல் எல்லாரும் கணக்கு தட்டி அந்த பாடலை பாடலாம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்திலை பாரிடுவே. சிலுவை கொண்டு வாங்க முன்னாடி. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்திலை பாரிடுவே. ஆமென். இந்த பாடல் பாடும்போதே உங்களுக்கு அந்த சிலுவை காட்சி நான் வரணும் இல்லையா? இப்போ சிலுவை பற்றி தியானிக்கும் போது தான் ஒரு சின்ன வரி பாடிட்டு நம்மளுக்கு வந்து சும்மா அந்த மெசேஜ் கேட்கக்கூடாது. அந்த சிலுவையை நினைங்க, அப்போ உங்களுக்கு தானாக நம்மளுக்கு கண்ணீர் வந்துடும். ஸோ அந்த மெசேஜ் ஒன்று ஒன்று வாசிக்கும் போது உணர்ந்து வாசிக்கணும் இல்லைங்களா? ஸோ சிலுவையில் அடிக்கும் போது அந்த இடம் எப்படி இருந்ததா, சும்மா ஒரு அந்த ஏசப்பாவை அடித்தாங்களே அந்த பிளேஸ் எப்படின்னா தனியாக அந்த இடத்துல வந்து ஒதுக்கப்பட்ட இடம் கிடையாது. சென்டராக அந்த பிளேஸில் வந்து நடுப்பகுதியில் தான் அவர் அறியப்பட்டாங்களாம். ஏன்னா எல்லா ஜன மக்கள் வந்து போயிட்டு வரணும், எல்லாரும் பார்க்கணும், அந்த காட்சிகளை பார்க்கணும். அந்த ரோமரோட ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பாடுகளை, அவர் பட்ட பாடை வந்து எல்லாரும் பார்க்கணும். அதுக்காக மற்றவங்க திருப்பி அந்த தப்பை செய்யக்கூடாது சொல்லிட்டு எப்படி அறிஞ்சாங்களாம், அவங்க எல்லாரும் போகிற இடத்துல ஒரு தனியாக ஒரு பிளேஸில் அந்த ஊரில் வந்து தனியாக ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் தனியாக போய் அரைஞ்சு அப்படிலாம் பண்ணலையா? எப்படி பண்ணாங்களா?
எல்லாரும் போகிற பப்ளிக் இடத்துல தான் அவர் அறிஞ்சாங்களாம், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த அவர் அறியறத பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த ஊரே சுற்றி பார்க்கலாமா, அவ்வளோ பெரிய அந்த அந்த மலை, கொஞ்சம் பெருசாக மலையில் எல்லாம் சுற்றி பார்க்கலாம், எங்கே இருக்கிற மக்களும் பார்க்கலாமா. ஸோ என்ன அப்படிப்பட்ட ஒரு பயத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ரோமராட்சி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொடூரமான காட்சி வந்து எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க, என்னென்ன பெண்கள் அங்கே இருந்தாங்க, யாருக்கும் ஏசப்பா கூட பெண்கள் தான் இருந்தாங்க இல்லைங்களா? இல்லையா? சீஷர்கள் யாருனா இருந்தாங்களா? பெண்கள் தான் இருந்தோம். அப்போது வசனம் வாசிக்கலாம் யார் யார் இருந்தாங்கன்னு. மத்தேயு அதிகாரத்தில் மேத்யூ சாப்டர் 27 52 to 56 வாசிங்க. 55 56 வரைக்கும். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மக்லேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். ஆமென். யார் இருந்தா கூட? ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் அவங்க ட்ராவல் பண்ணாங்க? 2 நாள். அப்போ 2 நாளும் 150 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வந்திருக்கிறாங்க. அப்போனா ஏறக்குறைய 2 நாளைக்கு அவங்க நடந்து வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் ஒரு 45 minutes வாக்கிங் போக சொன்னாலே நம்மளால் மூச்சு அடிக்குது இல்லையா? 1 hour வாக் பண்ண முடியல, டயர்டரும். அப்போது ஏசப்பாக்காக என்ன பண்ணியிருக்காங்க? 2 நாள் சகோதரிமார்கள் கூடியே நடந்து வந்திருக்கிறாங்க. 150 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் பாருங்க. ஸோ எப்படிலாம் பாருங்கள், அருகிலே ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க. எல்லாம் ஸ்திரீகள் தான், இல்லை இவ்வளோ ஸ்திரீகள்லாம் வந்தாங்க. வந்து ஏசப்பா கூடயே தான் அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் நம்ம இருக்கணும் இல்லையா? சகோதரிமார்களை பற்றி நம்ம பேசுகிறோம். சகோதரி அப்படியேப்பட்ட ஏசப்பா மேலே அவ்வளோ வாஞ்சானம் இருக்கணும். இருப்பீங்களா? அவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும் இல்லையா? அப்போ லூக்கா அதிகாரத்தில் 23 24 வாசிங்க. லூக் சாப்டர் 23 சாப்டர் 27 வேர்ஸ் வாசிங்க சிஸ்டர். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். ஆமே. யார் புலம்பி அழுதாங்களா? ஸ்திரீகள் தான். ஸோ புலம்பி அழுகிற ஸ்திரீகள் அவரோட பின் சென்றார்கள். அப்போ யோவான் அதிகாரத்தில் 19 25 வாசிங்க சிஸ்டர். யோவான் சாப்டரில், ஜான் சாப்டரில் 19th சாப்டரில் 25 வேர்ஸ். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்லேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமே. ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு பெரிய சீனரி பார்க்குற போல இருந்தது? கிடையாது. எப்படி இந்த ஒரு கொடூரமான காட்சி, நல்லா கொல்லப்படுறாங்க. அவர் கொடூரமான காட்சியை பார்க்குறது ஒரு லேடிஸ்க்குலாம் அந்த அவளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நம்ம யாரும் ஒரு சின்ன ஒரு கற்றுக்கத்தாலே சண்டை போட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கேருந்து ஏந்து வந்துடுவோம். நம்ம அப்படிப்பட்ட கொஞ்சம் பயபுரவுள்ள ஸ்திரீகள் தான். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல யார் இருந்தது? அந்த காட்சியெல்லாம் பார்த்தது யார்? சீஷருக்கு யாருமே கூட இல்லை. யாருமே இருந்தது? ஸ்திரீகள் தான் இருந்தோம். அப்போது நார்மல் லேடிஸ் வந்து நம்மளால அந்த கொடூரமான கொலை பண்ணுற ஸ்திரீயை நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் பார்த்தாங்க இல்லையா? அப்போது அதே போல் பாருங்கள், அங்கே அழுது சும்மா உட்காரல, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? அழுது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஏசப்பா கூட ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஆறுதல் கூட பெண்களாக இருந்தாங்க. அப்போ பாருங்கள், கூட வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க? சீஷர்கள்லாம் என்ன இவங்களை பிடிக்க போகிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஏசப்பா பிடிச்சா அந்த சீஷர்களுக்கு என்ன ஆபத்து வருது. அதனால் என்ன பண்ணாங்க? அவங்கள பயந்து போயிட்டாங்கன்னா ஸ்திரீகளை யாரும் பயப்படி ஓடலை. கரெக்டாக? எல்லாம் அப்போது அப்படி இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஏன் காரணம்? பெண்கள் மட்டும் ஏன் அப்படி இருந்து என்ன காரணம்? அந்த பெண்கள்லாம் எனக்கு சில பெண்களை பற்றி நான் பார்க்கும்போது மக்தலேனா மரியா வந்து ஏன் அப்படி ஆண்டருக்காக வைரேக்கமாக நின்றாங்கன்னா, அவங்களுக்கு ஏன் ஒரு பிசாசு பிடிக்கல. எத்தனை பிசாசு பிடிச்சது அவங்களுக்கு? 7 பிசாசு பிடிச்சது. அப்போது ஒரு பிசாசு பிடிச்சாலே அந்த பெண்ணெல்லாம் தாங்க முடியாது. நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை பிசாசு பிடிச்சவங்கள. ஒரு பிசாசு பிடிச்சா ஆடும், இங்கத்துக்கு அங்கத்துக்கும் ஆடும், ட்ரெஸ்ஸை கீரிக்கும். அதே அப்போ 7 பிசாசு இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ அந்த 7 பிசாசு இந்த விடுதலை கொடுத்ததை ஆடுற அப்போது அதோட ஃபீலிங் அவங்களுக்கு, அந்த தியாகம், என்னை இப்படி இருந்தவளை எப்படி மாற்றின தேவனுக்கு நான் என்ன செய்யணும் இல்லையா? எல்லாரும் அப்படி தானே, எப்படி இருந்தோம் நம்ம ஆண்டர் நம்மளை கொண்டு வந்து நீ உட்கார வச்சுருக்காரு இல்லையா? ஸோ அதே போல் பாருங்கள், தாயார் மேரி பாருங்கள், அவங்க எப்படின்னா அவங்க மூத்த குமாரன். அவர் என்ன தான் ஒரு தேவகுமாரன் இருந்தாலும் அவங்களுக்கு மூத்த குமாரன் தான். ஸோ அப்போ அந்த அருமையாக அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவங்க கொண்டு சபைக்கு ஒரு சர்ச் கொண்டு போகிறாங்க. அந்த அங்கே இருக்கிற ப்ரீச்சர் என்ன சொல்கிறார்? அந்த குழந்தைய பார்த்து சொல்லுவார், இவங்கள பார்த்து என்ன சொல்லுவார்? நீ வந்து எப்படி வந்து நீ ஃபீல் பண்ணுவேன்னா, ஒரு சமயத்தில் ஒரு ஈட்டி வந்து உன்னை குத்தி வயிற்றில் குத்தி எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் நீ உணர்வேன்னு. அந்த பட்டயம் வந்து உங்களை வந்து கிளிக்கிற போல் வர ஃபீலிங் வந்து என்ன வரும்? அந்த உணர்வு உங்கள்கிட்ட வரும்னு. இந்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா அதிகாரத்தில் 2nd chapter 34-35 வாசிங்க சிஸ்டர். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி,
இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். பட்டம் எப்படி போமா, ஒரு உருவினா உள்ள ஒரு கத்தி உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும், அந்த அப்படி இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து அவங்க உணரும் போது தான் அந்த தெரியும். அப்போ அவங்களுக்கும் அந்த அங்கே தான் இருக்கிறாங்க இல்லையா. அதே போல் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த செபுதா தாய் வந்து 2 மகனுங்க என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா என் 2 மகள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் நிற்க வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பாடுகள் படுறாரு, இந்த கஷ்டம் ஐயோ அப்படின்னு அவங்க இப்போ தான் உணர்ந்துருப்பாங்க இல்லையா, எவ்வளோ பெரிய பாடு இல்லையா. ஸோ அதனால் அப்படிப்பட்ட அந்த சகோதரிமார்கள் என்னென்ன அவங்க நம்மளுக்காக கற்றுக் கொடுத்தாங்க, சிலுவை அருகில் நின்று நம்ம அவங்கள பார்த்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம போவோம். என்ன பாடம் நம்ம அவங்க மூலமாக நமக்கு இதில் மூலமாக நம்ம பெண்களாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம். முதலாவது அவங்களுடைய அர்ப்பணிப்பு. என்னது அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். அவங்களோட அர்ப்பணிப்பு. யோவான் அதிகாரம் 19:25 வாசிங்க சிஸ்டர். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாலும் மக்லேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென். இப்போ ஒரு ப்ராப்ளம் டைமில் அவருக்கு ஒரு ப்ராப்ளம், இப்போ சுச்சுவேஷனில் யார் கூட இருந்தா, சகோதரிமார்கள் இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, நம்ம கூட யாரா இருப்பாங்களா? சந்தோஷமாக இருக்கும் போது ஒரு கல்யாணம், ஒரு கச்சேரி, அந்த ஆட்டப்பாட்டத்தெல்லாம் சகோதரி அப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருவாங்க. இதே நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கா, யார் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. உண்மை தானே? இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா, உடனே நாங்கள் நாளைக்கு வரட்டுமா, இல்லை ஐயோயோ அங்கே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அப்படிப்பட்ட சகோதரிகள் நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. யாருக்குன்னா ஒரு ப்ராப்ளமா அவங்க அருகில் போங்க, அவங்கள ஃபோன் பண்ணி விசாரிங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க, இல்லை ஒரு ஆறுதலாக நீங்கள் பேசுங்க. அப்படிப்பட்ட சகோதரிமார்களாக இருக்கணும். இருப்பீங்களாமா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பாருங்கள் ஆறுதல் கொடுக்குறவர்களாக இருந்தாங்க. அந்த பார்த்து அவங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. இல்லை நம்மளும் வந்து சில காலத்தில் நம்ம ஆறுதல் கொடுக்குற பெண்களாம் இருக்க மாட்டோம். ஆனால் இனி வந்து நம்ம எப்படி இருக்கணும், இவங்கள போல் ஒரு எப்படி இருக்கணும், அர்ப்பணிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டாக. சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மக்லேனா மரியாலும் சின்ன யாக்கோபும் யோசேக்கும் தாயாகிய மரியாலும் சலோமா என்பவளும் அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட இருந்தார்கள். ஆமென். இப்போ யார் இருந்தது? ஸ்ரீகள் தான் இருந்தோம் நம்ம அப்போ பார்த்த போலியும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை பாருங்கள். அப்போது ஒரு கரேஜ், அவங்க கூட ஒரு தைரியம். அப்போது அந்த சீஷர்களை கூட இல்லை. அங்கே எங்கன்னா நம்ம பார்த்தோமா, வசனம் வாசிக்குமா, இத்தனை ஆண்கள் இருந்தாங்கன்னு? ஒன்றுமே கிடையாது. யார் இருந்தா? அடிக்கப்பட்ட போதும் உயிர் தெழுந்த போதும் யார் இருந்தா? ஸ்ரீகள் தான் இருந்தாங்க. பார்க்கும் போது கடைசி வரைக்கும் ஆண்களை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ ஸ்ரீகள் எவ்வளோ விசேஷம், நம்ம ஜபத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதான் பெண்கள் கூட்டத்தில் நான் சிஸ்டர் பெண்கள் கூட்டத்தில் ஜபிக்கும் போது ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் நான் சொல்லி சாட்சி நான் பார்த்துருக்கேன். இது ஒரு வல்லமை. ஆண்டை வந்து ஸ்திரீகளை கொடுத்து ஒரு ஸ்திரீகள் தான் அவர் பிடிச்ச மாதிரி ஸ்திரீகள் தான் இல்லையா. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் அவர் கூட இப்போ வந்து யாருன்னா இறங்குறாங்கன்னா அவங்க கூடயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களும் யாரா இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தகப்பன் இருக்கும்போது நான் கூடியே தான் இருந்தேன். அவங்க இருக்கும்போது எனக்கு தெரியும், அந்த ஸ்கூலுக்குள்ள லீவ் போட்டுட்டு கூடியே தான் இருந்தேன். அதே நம்மளுக்கு ரொம்ப நேசிக்கிறவங்களாம் நம்ம அவங்க கூட தான் இருப்போம். பார்த்துருக்கீங்களா? அதே போல் தான் நம்ம இப்போ சகோதரிமார்கள் எவ்வளோ அன்பு பாருங்கள். சகோதரிமார்கள் நம்ம அவங்கள நான் குறையா சொல்லலை, ஆனால் கடைசி வரைக்கும் உயிர் தெழுந்ததுக்கும் இறக்கும் போது கூட யாருமா இருந்தது? சகோதரிகள் தான் இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட தைரியம் உள்ள பெண்களாக இருந்திருக்காங்க. நம்ம அப்படிப்பட்ட தைரியம் உள்ள பெண்களாக இருக்கணும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட இப்போ 12 பேர் நாங்கள் ஒருத்தங்க கூட இல்லையே. எத்தனை பேர் ஆண்டர் கூடயே இப்போ ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஆண்டர் கூடயே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமா இருந்தது? சகோதரி. அப்போ சகோதரி கூட்டத்தில் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ ஜபத்துக்கு ஜபிக்கும் போது நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு ஏனோதனமாக இருக்கக்கூடாது இல்லையா. பெண்கள் கூட்டத்தில் ஒரு பெண்கள் கூட்டமாக ஆர்வமாக ஒடையாறணும். அதில் சுகம் கண்டவங்க, பலன் பெற்றவங்க, ஆசீர்வாதம் பெற்றவங்க அலையிலையா சொல்லும் பார்ப்போம். அப்போ எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம், எல்லாரும் ஒரு பலன் பட்டிருக்கோம். அப்போது அந்த சகோதரி கூட்டத்தில் ஒரு வல்லம் உண்டு இல்லையா. அதே போல் பாருங்கள், ஒரு டெஸ்டிமனி சொல்ல வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உடனே என்ன பண்ணுறது? சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தைரியசாலி நம்ம என்ன நம்ம பார்க்குறோம் இங்கே இல்லையா. எப்படிப்பட்ட ஆண்டு அறிக்கும் போட்டு அந்த உயிர் போகும்போது பார்க்குற காட்சி, அந்த தைரியத்தை ஆண்டு கொடுத்துட்ருக்காரு நம்மளுக்கு. நம்ம சில காரியத்தை பயப்படுறோம். ஆனால் ஒரு டெஸ்டிமனி சொல்கிறதுக்கு, ஆண்டு நாமத்தை சொல்கிறதுக்கு என்ன பண்ணிடுறோம்? பயப்படுறோம். அப்படி டெஸ்டிமனி சொல்கிறாங்களா, உங்களுக்கு ஒரு ஆண்டு அற்புதம் சொன்னாலும் வந்து நின்று சொல்லிவிடுங்க. நான் நிறைய பேர் சிஸ்டர் ஏன் நீங்கள் சொல்லலை, என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, நான் நிறைய விஷயத்த கேட்டிருக்கேன். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர். அப்படி இருக்கக்கூடாது. இருக்க மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? டெஸ்டிமனி ஷேர் பண்ணுவீங்களா?
ஆண்ட நாமத்தை உயர்த்தணும். உங்கள் பேருக்கோ உங்கள் புகழுக்கோ நான் சொல்ல கர்த்தர் நாமத்தை நம்ம உயர்த்தணும் இல்லையா? நம்ம அப்படியே நம்ம சாதாரண சொல்ல, நீ சொல்லாத, உனக்கு வெக்கமா இல்லை, போய் எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, நீ தப்பாக சொல்லணும் கரெக்டாக சொல்லணும், நம்ம அழகாக சொல்கிறோமோ அழகாக சொல்லலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்ட நாமத்தை உயர்த்து தான் முக்கியம் இல்லையா? நம்ம அதுக்காக போனோம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்னென்ன சொல்லின்னு போட்டோம், நான் சொல்ல போது கர்த்தருடைய நாமத்துக்காக. அப்படிப்பட்ட சகோதரிமாரெல்லாம் இருப்பீங்களா? இனி நம்ம யாரும் வெக்கப்பட போகிறீங்களா? என்கிட்ட வெக்கமாக இருக்குது சிஸ்டர், பயமாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? சொன்னவங்கன்னா அன்றைக்கே நான் உங்களை கூப்பிட்டு நான் டெஸ்டிங் பண்ணி சொல்ல வச்சுருவேன். சரியா? மூணாவது ஒரு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னப்போ அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது கரேஜாக இருக்கும். மூணாவது என்னன்னு பார்க்கலாம். லூக்கா அதிகாரத்தில் 23வது சாப்டரில் 55 56. லூக் சாப்டரில் 23rd சாப்டரில் 55 56 வேர்ஸ். கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஆமென். எப்படி இருந்தாங்க பாரு. அந்த டைமில் அவர் இறந்துட்டார், விட்டுட்டு போயிருக்கலாம், அவ்வளோ முடிஞ்சிச்சு அவர் லைஃபு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்க அப்படி பண்ணவே இல்லை. எவ்வளோ ஒரு கேரிங் பாருங்க அவங்ககிட்ட இல்லையா? அந்த சகோதரிமார்கள் எப்படி ஒரு கேரிங்காக பரிமள தைலத்தை எடுத்துன்னு வரட்டாகட்டும், அவர்கிட்ட எப்படி அவங்க கரெக்டாக வைக்கிறாங்களாம், அந்த கரெக்டாக இறக்குறாங்களாம், கூடியே இருந்து உள்ள வைக்க யார் கூட இருந்தது? சகோதரிமார்கள், ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்திரீகளுடைய அர்ப்பணிப்பு, அவங்களோட கரேஜ், அதுக்கப்புறம் கடைசி என்ன பார்த்தோம், அவங்களோட தைரியம், அவங்களோட கேரிங் பார்த்தோம் இல்லையா? இப்போ அவங்களோட எவ்வளோ கேர் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே விட்டுட்டு போகல, எல்லாம் முடிஞ்சிச்சுல, இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படி பண்ணவே இல்லை பாருங்கள், கூடியே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கேரிங் நம்ம பார்க்கணும். அதே போல் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஒரு கேரிங் சகோதரிகளாக இருக்கணும். ஸ்திரீகளாக இருப்பீங்களா? ஒரு கேரிங்களோடு இருக்கணும். எல்லாத்துலேயும் ஏனோ தனமாக நம்ம வாழக்கூடாது. குடும்பத்துலேயும் ஒரு கேரிங்காக இருக்கணும். ஏனோ தனமாக கல்யாணம் பண்ணோம், ஏனோ தனமாக இருக்கிறோம், ஏன்னா அப்படி இருக்கிறோம். ஒரு கேரிங் இருக்கணும். ஒரு சபையில் ஒரு கேரிங் இருக்கணும், ஊழியத்தில் ஒரு கேரிங் இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும்? ஒரு கேரிங்குள்ள உமனாக இருக்கணும். இருப்பீங்களா? ஏனோ தனமாக இருக்கக்கூடாது. இப்போ இப்படிப்பட்ட சகோதரிமாலாக பேசுகிறோம், என் குடும்பத்துக்கு நான் கேரிங் நான் தான் சிஸ்டர் அப்படி சொல்லணும் இல்லையா? ஏனோ தனமாக ஏதோ வந்துச்சு ஏதோ போகுது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு கேரிங் உமனாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு கேரிங் உமனாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ சர்ச்சில் பார்த்தா கூட அவங்கள பார்த்தா கூட எப்படி விசாரிக்கணும், சிஸ்டர் உங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு கேரிங், அவங்க பேசும்போது லவ் தெரியணும் இல்லையா? சும்மா பேச்சுக்க ஐயோ கேட்கலன்னா அது அவ்வளோதான், அந்த அம்மா நம்மளை பார்த்து கேட்கும் அப்படி இருக்கக்கூடாது. என்னை பார்த்து பேசாமல் போகிறேன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கேரிங், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கும்போது அந்த லவ் அன்பு நம்மளுக்கு அந்த கண்ணிலே தெரிய ஆரம்பிச்சிடும். சும்மா பேச்சுக்கு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, லவ்வோடு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? கேரிங்கோடு கேட்கணும், அவங்கள கேர் பண்ணணும். அவங்க யாரும் இல்லை, உங்கள் சகோதரிமார்கள் தான். நம்ம சபையில் எல்லாரும் என்ன சொல்கிறோம்? ஒரே சகோதரிமார்கள் தான் சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்திரீகளை போல நம்ம எப்படி அவங்கள கேரிங்காக கேட்க ஆரம்பிக்கணும் இல்லையா? இருப்பீங்களா? பார்க்காத போல் போவீங்களா இல்லையா? ஒரு கேரிங், சும்மா கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. சொன்ன போலே ஒரு கேரிங்கோடு இருக்கணும். எப்படி இந்த சகோதரிமார் எப்படி கேரிங்காக இருந்தாங்களோ அதே போல் ஒரு கேரிங்காக இருக்கணும். ஒரு கேரிங்கணும். ஒரு ஏசப்பா ஊழியத்தில் போது காசு பணம் கொடுத்து யார் ஹெல்ப் பண்ணுது? ஸ்திரீகள் தான் இல்லையா? இப்போ ஒரு சபையில் ஒரு தேவைகளை வந்தால் உடனே ஸ்திரீகள் தான் நிற்கணும். ஒரு சப்போர்ட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா இருந்தாலும் முடியணும் இல்லையா? உங்களுக்கு இவ்வளோ அவ்வளோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேரிங். எனக்காக, என் சபைக்காக, என் பாஸ்டருக்காக, என் சபைக்காக, ஊழியத்துக்காக, என் சபைக்காக நான் நிற்பேன். யார் சொல்லணும்? நம்ம ஸ்திரீகள் தான். ஏன்னா ஸ்திரீகள் தான் ஹெல்ப் பண்ணா. காசு பணம் யார் கொடுத்தது? ஸ்திரீகள். அப்போ நம்ம சப்போர்ட் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு கேரிங்காக இருக்கணும். லவ்வாக இருக்கட்டும், அரும்பு காட்டுறதா விசாரிக்கிறதாகட்டும், ஒரு சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், ஒரு ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், ஒரு ஊழியம் நடக்குது சேர் போகணும் சிஸ்டர், நீங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்களா, முன்னாடி வரணும். அந்த கேரிங் தெரியணும். ஊழியத்தில் இருப்பீங்களா? இல்லை சிஸ்டர் எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரு லவ், ஒரு கேரிங் இருக்கணும். அவங்கள பார்த்தாலே தெரியணும், அப்பா அவங்க சரியான கேரிங்கான உமன்ப்பா. அவங்கள சொன்னால் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க எதுவுமே. அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க. சொல்கிறவங்களா இருப்பீங்களா இல்லையா? டாட்டா பாபாய் சொல்லிட்டு போயிடுவீங்களா? சொல்கிறல கேரிங் உமனாக இருக்கிறவங்க இல்லையா? சொல்ல பார்ப்போம். ஆமீன். அப்போது முதலாவது என்னமா பார்த்தோம்? கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? என்னம்மா? கரேஜ், தைரியம். மூணாவது கேரிங். இப்போது நாலாவது என்ன பார்க்கலாம்? கியூரியாசிட்டி. அவர் ஆர்வம், எல்லாத்துலையும் ஒரு ஆர்வம் இருக்கணும். லூக்கா அதிகாரத்தில் 24:1-3 வாசிங்க. 24 சாப்டரில் 1-3. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு
உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல். ஆமென். இப்போ பாருங்க, அவங்க அந்த கல்லறை பார்க்கறதுக்கு எப்போ வந்தாங்க? யார் வந்தா? ஸ்திரீகள் தான் வந்தாங்க. எப்போ வந்தாங்களாம்? அதிகாலை இருட்டுட்டு இருக்கும், அவங்க லைட்லாம் இருந்திருக்காது. அந்த டைமில் உடாந்துருக்காங்க பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு கேரிங்கு, எவ்வளோ ஒரு கியூரியஸ் ஆர்வம் அவங்களுக்கு. அந்த ஏசப்பா பார்க்கணும், ஏசப்பா போடுற அவர் இருப்பாரா இல்லையாவும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கேருந்து வந்தது யாருமா? ஸ்திரீக்கா. ஒரு சீஷர்காரன் வந்து பார்த்தாங்களா பாருங்க? யாருமே இல்லை. அப்போது ஸ்திரீகள் அப்போ ஆண்டர் எவ்வளோ நேசிப்பார். அப்போ உங்கள் ஜெபத்தை ஆண்டர் எப்படி கேட்பார்? நீ கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்களேன், உங்கள் கண்ணீரோட ஜெபத்துக்கு ஆண்டர் விதை வைப்பார். கண்டிப்பாக நான் கூட காலையில் கூட பாஸ்வேர்டை ஷேர் பண்ணேன். எங்கள் ஜெபம் சரியான வல்லமையான ஜெபம். ஏன் அப்படின்னு சொன்னார்? ஏன்னா ஸ்திரீகள் தானே கூட இருந்திருக்காருங்க, பாட்டை பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியலை இல்லையா? உண்மையாக அது நான் வந்து சும்மா கதை சொல்லலை, உண்மையாக நடந்ததை நான் சொல்ல முடியும். அப்போ ஸ்திரீங்களோட அவங்களோட சப்போர்ட்டிவ், அவங்க கேரி எவ்வளோ ஏசப்பாக்க எவ்வளோ பிடிச்சிருந்துருக்கும். அப்போ எல்லாரும் நம்மளெல்லாம் ஸ்திரீகள் தான், நம்மளாம் சகோதரிமார்கள். அப்போ ஆண்டர் உங்களை எவ்வளோ நேசிப்பார். ஆண்களோட பெண்களை தான் ஆண்டர் நேசிப்பாரோ தெரியல, மேபி இல்லையா? அப்போ நம்ம ஜெபத்தை நல்லா கேட்பார் போல. நம்ம ஜெபிக்கிறதுல அந்த அளவுக்கு ஏனோ தானமா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆர்வம், நான் சபைக்கு போகிறோமா, இன்னைக்கு ஆர்வத்தோடு ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த காரியங்களாம் இருக்குது, இவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக ஜெபிக்கிறது ரெண்டாவது. இவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம். சபைக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, நான் உட்காந்து அங்கே ஜெபிக்க போகிறேன், ஆண்டர் அவங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், இல்லை கட்டி ஒரு ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறேன், ஒரு மினிஸ்ட்ரி மகளுக்காக ஜெபிக்க போகிறேன், எந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் அந்த ஆர்வத்தை எதில் காட்டணும்? ஊழியத்தில் காட்டுங்க. சகோதரிமார்கள் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க, நம்ம அந்த ஆர்வத்தை காட்டணும் இல்லையா? அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆபேத்நேகோலாம் இருக்காங்க, அவங்களாம் பாருங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க பாருங்க, எப்படி அவங்க ஆர்வத்தை காட்டினாங்க பாருங்க இல்லையா? அது போல் அந்த ஆர்வம் உற்சாகம் எதில் இருக்கணும்? ஊழியத்தில் இருக்கணும். நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? நம்ம அந்த ஆர்வத்தோடு வரணும். இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைக்குன்னா சுகம் கிடைக்கும் ஏசப்பா அப்படி. அந்த நீங்கள் வீட்டிலே ப்ரே பண்ணிட்டு வந்துடணும். இங்கே நான் ஜெபிக்கிறேன், எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, கூட நானும் ஜெபிக்கிறேன், பார்க்கலாம் நான் எனக்கு வலி சும்மா ஹீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு ஆஃப் மைண்டாக வரக்கூடாது. ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வரணும் இங்கே வரும்போது. அப்போ நிற்கும் போது ஒரு புதிய பலத்தோடு தான் நீங்கள் வெளியே போவீங்க. நீங்கள் அரைகுறையாக இந்த மைண்டு அந்த மைண்டில் வந்தீங்கன்னா சுகம் கிடைக்காது. எப்படி கிடைக்கணும்? ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், ஒரு அர்ப்பரிப்பு இருக்கணும். ஏசப்பா இன்றைக்கி எனக்கு பலன் கிடைக்கும், இன்றைக்கி நான் சுகத்தை பெற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க. கண்டிப்பாக நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் எவ்வளோ பலனாக வந்தாலும் ஏசப்பா எனக்கு சுகத்தை தாங்க, இங்கே நிற்கும் போது எனக்கு பலனை தாங்க சொல்லும்போது ஒரு புதிய பலனை. எப்படி நான் பேசினேன், எப்படி நின்னேன், கர்த்தருக்கு தான் அறிவார். கர்த்தர் பலன் படுத்திருக்கா, கர்த்தரோட சுத்த கிருபை இல்லையா? அதே போல் உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன். சும்மா ஏனோ தனமாக சபைக்கு வருது, ஏனோ தனமாக பெண்கள் கூட்டுறாரு அப்படி இல்லாமல் ஒரு ஆர்வத்தோடு வரணும் இல்லையா? வருவீங்களா? இன்றைக்கி ஹீலிங் பண்ணுவோம், இன்றைக்கி எல்லாருக்காக ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரணும். உங்கள் வார்த்தைகளை நீங்கள் சொல்ல தான் அது கிரியை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த சகோதரிகளை மாறு வந்து ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், ஒரு ஆர்வம் காட்டுங்க. ஏனோ தானோ இவங்க 4 பிள்ளை இருக்குது, 5 பிள்ளை இருக்குது, ஏதோ இப்போ எடுத்துட்டோம்டா, இதுங்களை வளர்க்கணும், இதுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படி இல்லாமல் அதில் ஒரு பேஷன் இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கணும். இதில் குக்கிங்கு கூட நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதெல்லாம் செய்கிறோம் வேலை, எங்கள் ஸ்கூலுக்கு கலப்பணும், ஏதோ ஒன்று போடணும், வரணும், வந்தாச்சு பெற்றுட்டோம் அப்படின்னு நினைக்காம இது எனக்கு ஒரு ஆர்வத்தோடு நான் செய்வேன். எல்லா வேலையும் சொல்கிறேன். இப்படி நான் வீட்டு வேலையை கூட நான் சொன்னேன், ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு புதிய பலன் வரும். அப்படிப்பட்ட பெண்களாக நான் இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட பெண்களாக இருந்திருக்கிறாங்க ஆண்டு அருகில். அப்போ நம்ம அவங்கள பற்றி என்ன கற்றுக்கொண்டதான் பார்த்தோம். ஸோ இவங்கள பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். என்னென்ன கற்றுக்கொண்டோம்? முதலாவது நம்ம கமிட்மெண்ட் கற்றுக்கொடுத்தோம். ரெண்டாவது தைரியம், கரேஜ், கேரிங்கு, ஆர்வம். ஸோ அப்போ 4 அழகாக வந்து சின்ன ஒரு மெசேஜ் யாரும் சொல்ல முடியுமா? வாங்க கரங்கள் தட்டுங்க. புதுசாக வராங்க பாருங்க, கரங்கள் தட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள். வேற யாருன்னா சொல்ல விரும்புகிறீங்களா? அவங்களுக்கே ஆர்வம் வரட்டும். நீங்கள் உச்சா பார்த்தா அவங்களுக்கே உள்ளே வரட்டும், ஆர்வம் வர பெண்கள் வரட்டும். முதலாவது அர்ப்பணிப்பு. நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் தேவன் கிட்டயே அர்ப்பணிக்கணும். நம்ம குடும்பத்துலேயே அர்ப்பணிப்பு கரெக்டாக இருந்தால் தேவன் நம்மளை கரெக்டாக நடத்துவார். ரெண்டாவது தைரியம் வந்து எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது மற்றவங்கள்ட்ட தைரியமாக சொல்லணும். அதே போல் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அது கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும். மூணாவது கேரிங்கு. நாலாவது ஆர்வம். கரங்க தட்டுங்க அவங்களுக்காக. இந்த 4 Cயை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட்டு, நம்மளுக்கு அர்ப்பணிப்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆறுதலாக நம்மளுக்கு இருக்கணும், எந்த காரியத்திலும் ஆறுதலாக காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரேஜியஸாக இருக்கணும், எல்லாத்துலேயும் தைரியம் இருக்கணும். நம்மளுக்கு சாட்சி சொல்கிறலாகட்டும், வீட்டில் எந்த காரியம் நடக்கலாகட்டும், சபையில் எந்த காரியம் நடக்கட்டும், முன் வந்து நம்ம எல்லாமே தைரியத்தோடு நம்ம செய்யணும். அதுதான் செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன் வந்துட்டு கேரிங்காக இருக்கணும்.
ஆஸ் அ சிஸ்டர்ஸ் நம்ம சபையில் இருக்கும்போது கேரிங்காக இருக்கணும். சர்ச் எந்த வேலையாக இருந்தாலும் கேரிங்கோடு செய்யணும். வீட்டில் கூட அப்படி தான், பிள்ளைங்களை பார்த்துக்கிறதோ எது பார்த்துக்கிறதுனாலும் நம்ம கேரிங்கோடு செய்யணும். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு க்யூரியாசிட்டியோடு இருக்கணும். எந்த காரியத்தோட ஆர்வோடு நம்ம செய்யறதுக்கு, எந்த காரியத்தில் எப்படி செய்யுது, என்ன செய்யுது, ஆலோசித்து செய்யக்கூடிய அந்த க்யூரியாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஆமென். யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? வாங்க. இந்த ஸ்திரீகளை போல் நம்ம இருக்கணும் இல்லை? லாஸ்ட் யாராவது சொல்கிறீங்களா? இதோட முடிச்சுக்கலாமா? யாராவது சொல்ல உங்களுக்கு ஆர்வம் வருதா? ஆவி இறங்குமா? அப்புறமா லேட்டாக இறங்குச்சுன்னா ஆவாது இல்லையா? உங்கள் பாஷையில் ஆவாது. முதலாவது அர்ப்பணிப்பு, தைரியம், கேரிங், ஆர்வம். இப்படிப்பட்ட ஸ்திரீகளா நம்ம இருக்கணும். ஓகே, வாங்க. பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் ஆவி இறங்கும், டக்கு டக்குன்னு இறங்காது. அர்ப்பணிப்பு உமனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கரேஜ் உமனா தைரியமா. தேர்ட் வந்து கேரிங் லவ் பர்சனா இருக்கணும். லாஸ்ட் வந்து கியூரியாசிட்டி உமனா நம்ம இருக்கணும். ஓகே, கரங்கள் தட்டுங்க. முதலாவது அர்ப்பணிப்போடு இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். இரண்டாவது கரேஜ், ஒரு தைரியத்தோடு இருக்கணும். மூன்றாவது ஒரு கேரிங், ஒரு விசாரிப்போடு இருக்கணும். நான்காவது க்யூரியாசிட்டி, ஆர்வத்தோடு இருக்கணும். வெரி குட். இன்னைக்கு யாருமே தூங்கலை போல, வெளிச்சமாகுது இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அர்ப்பணிப்பாக இருக்கணும் ஆண்டவருக்கு. ரெண்டாவது தைரியமாக இருக்கணும். ஏதாவது ஊழியம் செய்யணும்னா நம்ம தைரியமாக செய்யணும். அடுத்து வந்து ஃபேமிலியை வேறு யாராவது கூட சரி கேரிங் எடுத்துக்கணும். அடுத்தது ஆர்வமாக எந்த வேலை செஞ்சாலும் ஆர்வமாக செய்யணும். வெரி குட். ஓகே, யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஜபத்துக்கு நேராக போயிடலாமா? ஒரு ஷார்ட் மெசேஜாக பெண்களை பற்றி எடுக்கணும். ஒரே ஒரு வேறு இது கொண்டு வந்தேன். கர்த்தர் வந்து இதை தான் வந்து எனக்கு ஆவியான ஒரு வாரமாக இதை பற்றி பேசுன்னு சொல்லி உணர்த்ததுனால இப்போ அவங்கள பற்றி இப்போ அவ்வளோ ஒரு ஸ்திரீகளை பற்றி நம்மளுக்கு ஒரு ப்ரௌடாக இல்லை இருக்கா இல்லைங்களா? கரங்களை நம்மளே தட்டிக்கலாமா? ஸோ நம்ம ஜபங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொன்ன போலையாக ஒரு சபைக்கு ஓடி வந்து என்னால் முடியல சிஸ்டர், உட்கார முடியல, இல்லை பண்ணாதீங்க. ஒரு நாள் வந்து சபையில் உட்காந்து ஜெபிச்சு பாருங்களேன். அது ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோடய வாலிப நாட்கள் எல்லாம் சபையில் தான் ஜெபிச்சிருக்கேன். அதோட ஆசீர்வாதம் தான் தெரியல. நான் இங்கே நிற்கிறேன், நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் சும்மா இருக்கியா, நீ இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு போ, ஆண்டு உன்னோட துணையை பண்ணி போய் ஜெபிச்சுட்டு வான்னு சொல்லுங்கள். உள்ளே போய் அங்கே போய் கால் வச்சு ஜெபிக்கும் போதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது யாருக்குமே இதை அனுபவிச்சவங்க தான். நான் எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படியே அந்த டைமில். இப்போ நிறைய நம்மளுக்கு கமிட்மெண்ட் பசங்க இருக்காங்க. அதுக்கான இப்போ உங்கள் வாலிப பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கலாம். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள், சர்ச் கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லுங்கள். அதை நீங்கள் கற்றுக் கொடுங்களே, அது ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பசங்க மட்டும் தனியாக ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் பிஃபோர் அவங்க வந்து அந்த பிளெஸ்ஸிங் அவங்க வாங்கிட்டாங்க. அதனால் அந்த பிளெஸ்ஸிங் வந்து எப்படி வரோன்னா நம்ம ஜெபிச்சு வரோம். ஆனால் சபையில் போய் உட்காந்து ஜெபிக்கும் போது அந்த வாலிப நாட்கள் வேறு எங்கேனா போகலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், எல்லாம் நானும் அப்படி பண்ணியிருக்கலாம். நான் அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை. கத்த சாட்சி வெறும் எடுத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு எடுத்து கூட நான் போனது கிடையாது. எங்கே வந்தாலும் சபைக்கு தான் ஓடுவேன். தனியாக இங்கேருந்து சபைக்கு போகணுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போனேன்னா ஒரு ½ hour ட்ராவல், ½ hour to 45 minutes ட்ராவல். தனியாக போய் ஜெபிச்சுட்டு காலைல 10 மணிக்கு போய் உட்காந்தேன்னா போய் ஜெபிக்க 1 மணிக்கு முடிப்பேன். முடிச்சுட்டு தானே வெளியே எங்கே சுற்றி பார்த்தா நான் மட்டும் தான் சின்ன பொண்ணாக இருப்பேன். எல்லா வயசானவங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆண்டு அங்கே தான் உயர்த்தினார் நம்மளை. ஸோ ஆனால் உங்கள் வயசுலேயே உங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த உற்சாகத்தை கொடுத்துருங்க. அதையும் ஆண்டருக்காக செபி, ஆண்டருக்காக சர்ச்சுக்கு போ, உட்காந்து ஜெபி. இங்கே சும்மா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணு, உட்காந்து சும்மா விட்டுக்கு அதை ஃபோனில் நோண்டிக்கிட்டேன் என்ன பண்ணலாம், சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணலாம் இல்லையா? அது ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்க்கு ஒரு அகசியம். அதெல்லாம் அது எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. ஆண்டர் எனக்கே அது ஒரு உணர்வு வந்து நான் போனேன். ஸோ நீங்கள் ஒரு பிள்ளைங்களை சொல்லி பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியானவர் அவங்களுக்கு கிரியை செஞ்சிருவார் இல்லையா? நீங்கள் ஜெபிக்கலாம். எஸ்ஸப்பா இப்படி சிஸ்டர் சொல்கிறாங்க, என் பையன் கேட்க மாட்டான், என் பொண்ணு கேட்க மாட்டா. நீங்கள் கண்டிப்பாக சொல்லாதீங்க. ஒரு நாள் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை நம்ம சொல்லாமல் விட்டுறக்கூடாது. நான் அதுதான் சொல்கிறேன். சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்கிட்ட, நீ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு இந்த கடைக்கு போகிறது போய் ஒரு ஜெபிச்சுட்டு போ. நீ போய் ஜெபிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு போயேன், அவங்கள ஆவியான உட்கார வச்சுருவார். அப்படியே நான் 1 hour தான் ஜெபிக்கலான்னு போவேன். பார்த்தா எனக்கு டைம் போகிறதே தெரியாது, 1 மணி ஆகிடும். அதை ஓடுவேன். அதனால் ஸோ நீங்கள் அந்த டைமிங், அந்த ஜெபத்துக்கு சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபிக்கிறது, அந்த ஆசையை, அந்த வாஞ்ச பசங்கிட்ட விதைச்சிருங்க. ஆண்டர் கிரியை செஞ்சிருவார். செய்வீங்களா? இப்போ எல்லாரும் ஜெபிக்கலாமா? எஸ்ஸப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா
ஆண்டவரே பெண்களை பற்றி நாங்கள் பேசணும். ஆண்டவரே நீங்களும் ஆண்டவரே அப்பா எங்களோட இடைப்படுத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நாங்கள் பெண்கள் கூட்டத்தை ஆண்டவரே ஆரம்ப தொடக்கத்தை நீங்கள் பக்கபலமாக இருங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்திரீகளின் ஜெபத்தை நீ கேட்குறவர்களாக இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே ஆத்மா என்னோந்து நான் ஜெபிக்க அளவுக்கு ஆத்மாவாக நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கும் முழங்காலில் நாங்கள் ஜெபிக்கணும். எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. நாங்கள் மட்டும் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாது, எங்கள் குடும்பம் என் வம்சம் ஃபுல்லாக அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. எங்கள் ஜென்ரேஷன் அதை காண கிருபத்தாங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் அவனை அந்த பாடலை திருப்பி அந்த பாடல் எல்லாரும் பாடலாமா அந்த சிலுவை காட்சி கொண்டு வாங்க. அப்போது நம்ம அந்த சகோதரிமாரெலாம் இருக்கிறோம். அப்போ நம்ம அங்கே இருந்தால் எப்படி அந்த ஃபீலிங் நம்ம உணர்ந்துருப்போமோ அந்த உணர்ந்து அந்த பாடல் எல்லாரும் பாடும்போது அந்த சகோதரிமார்கள் தான் எவ்வளோ பயந்துருப்பாங்க, எவ்வளோ கதறியிருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க. ஆனாலும் கடைசியிலேருந்து ஏசப்பா இறக்குறதுலேருந்தும் உயிர் தெழுந்த வரைக்கும் கூட இருந்தது சகோதரிமார்கள்ல. அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த உணர்வோடு நீங்கள் அந்த பாடலை பாடலாம் எல்லாருமே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திட ஆறிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திட பாடிடுவே. சிலுவையின் அன்பின் மறைகள் இருவையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைகள் இருவையின் இனிய நிழல். ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாடிடுவே. சிலுவையின் அனுதினம் அடியா சாய்ந்திழை பாடிடுவே. பாவ பார தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டதினா. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கண்டடைனா. இளைப்படையாது மேலோகில் இளைப்படையாது மேலோகில் ஏங்குவை பறந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்தே. அமேன் அப்பா. சோத்திர ராஜா உம்மை சிலுவையை நாங்கள் எல்லாரும் கண்ணோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. பாடுகள் பட்ட ஆண்டவரே அந்த முள்மொழியை பார்க்குறோம், அந்த ரத்தத்தை சிந்த பார்க்குறோம் ராஜா. அந்த கொடூரமான காட்சிகளை எல்லாரும் கொண்டு வாங்க எஸ்அப்பா. எங்களுக்காக நீங்கள் ரத்தத்தை சிந்திங்க அப்பா. அப்போ எங்களுக்காக பாடுகள் பட்ட தேவன் அப்பா நீங்கள் அப்பா. நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எல்லா வழியும் நீங்கள் சுமந்தீங்க அப்பா. அந்த வேதனையை அப்பா எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க சுவாமி அப்பா. அப்பா உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அப்பா எங்களுக்காக பாடுபட்ட தேவனுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஊழியத்தை செய்யணும் ராஜா. உமக்காக நாங்கள் எதிராவது செய்யணும் அப்பா. அப்படி வாஞ்சைகளை எங்களை உள்ளதை தாங்க சுவாமி அப்பா. எங்கள் பிள்ளைங்களை அப்படியே ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் சர்ச் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க. பார்க்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா உமக்காக ஓடுற உலகத்து காரியத்துக்காக என் பிள்ளைங்க ஓடக்கூடாது சுவாமி அப்பா. உம சமூகத்தை தேடி வர பிள்ளைங்களாம் இருக்கணும் ராஜா. ஆண்டவரே அப்பா சகோதரிமார்கள் அப்படியா ஜெபிக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க உலகத்துக்கு போகக்கூடாது சுவாமி. உம சமூகத்தில் ஓடி வர பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே அப்பா. தாய்மார்கள் எல்லாரும் ஜெபிங்க. தான் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க ஆண்டவரே அப்பா. பிள்ளைங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அப்பா. ஆண்டவரே சகோதரிமார்களும் அப்படியே சகோதரிமார்களாக இருக்கணும் அப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ. எங்கள் ஜென்ரேஷனாக உண்மையே சேவிக்கணும் ராஜா. நீங்கள் சேர்ந்த பாடுகள் எவ்வளோ அற்புதம் ஆண்டவரே. எங்களுக்காக எவ்வளோ பாடுகளை பட்டுறீங்க ஆண்டவரே. எங்கள் ஜென்ரேஷன்
நாளெல்லாம் உன் பாதத்தையே புற்றுக்கொள்ளணும் அப்பா, உன் பாத பக்கத்திலே நாங்கள் இருக்கணும். அப்படியா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உண்மையே பற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபத்தாக சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தேவைகள்லாம் சந்திக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு ஃபேமிலியும் ஆசீர்வதிங்க. இருக்கிறவங்களையும் அப்பா பார்க்குறவங்க எந்த வேதனத்தில் இருக்கிறாங்களோ, எந்த வழியில் இருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க, எந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறாங்களோ, என்ன திருமண தடைக்கு இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறாங்களோ, டெலிவரிக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, ஆண்டவரே ஐசியூல இருக்கிறாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. என்னென்ன நோக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு எல்லாம் விடுதலை தாங்க ராஜா. நீங்கள் அவங்கள பலப்படுத்துங்க சுவாமி. யாராவது ஒருவர் வந்து சபைக்காக யாராவது ஜெபிங்கம்மா வந்து உமக்கு சோத்திரம் சோத்திரம், யாராவது ஒருவர் வந்து ஜெபிக்கலாம். மேனப்பா உமக்கு சோத்திர ராஜா. எல்லாரும் அந்த சகோதரியோட கூடி எல்லாரும் ஜெபிக்கலாம் அவங்களோட சேர்ந்து. மிக்க சோத்திர ராஜா, சோத்திரம். எல்லா சபைக்காக ஜெபிங்க. ஆமென். அப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா எங்க ஜெபங்களாம் கேட்டு அப்பா அப்பா அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, ஆராய்ந்து அப்பா சபைக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. அப்பா லேண்டுக்காக ஜெபிக்கிற சுவாமி, கண்ணோக்கி பாருங்க வேண்டுவதுக்கு மேலான காரியங்களை செய்ய போறதுக்கு நன்றி 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 சுவாமி. எல்லா பணத்தையும் சந்திக்க அப்பா கத்தா பாப்பா ஒத்தாசை அனுப்புங்க அப்பா, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்க. ஆமென் அப்பா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்பா. ஆமென் என்று ஆமென் என்று உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த போறோம் இயேசுப்பா. அப்பா நீ நல்லவர் அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கீங்க அப்பா. ராஜ சிங்க ஆமென் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. தகப்பட்ட பிள்ளைங்க கேட்கும்போது அப்பா நீ கொடுக்காத இருப்பிரோ ஆண்டவரே, கொடுக்கிற தேவன் அப்பா. ஓ நாம மாத்திரம் நாங்க மகிமைப்பட போறோம் கர்த்தாவே. ஆமென். உலக தலை நிமிர செய்கிற தேவன் ஆமென் அப்பா. தலை குனிகிற தேவன் சோத்திர ராஜா சோத்திர ராஜா. நீங்க செய்யுங்க அப்பா. நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு செய்த நன்மைகள் 1000 ராஜா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் சொல்ல முடியாத ராஜா. ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகள் ஆண்டவரே எண்ணி துதி செய்யவே முடியாது அப்பா. அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே நீங்கள் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு சோத்திரம். யாராவது சாட்சி சொல்ல வந்திருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, சாட்சி கேட்டு நம்ம ஜெபத்துக்கு திருப்பி போவோம். சாட்சி சொல்லுங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துடுங்க. அங்கே போங்கம்மா. ஸ்தோத்திரம். எங்கள் பாப்பாவுக்கு இப்போ பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சாதாரணமாக கோல்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனால் திடீர்னு மூச்சு எடுக்குது, குழந்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஐசியூவிலே இருக்கா. குழந்தை பாலும் குடிக்க முடியல. அப்புறம் நான் அழுது அங்கே தான் ஜெபித்தேன். ஏசப்பா எனக்கு ஃபஸ்ட்டு பேத்தியை நீ தான் திருப்பி கொடுத்த, என் பொண்ணும் நீ தான் திருப்பி கொடுத்துருக்க, இந்த பேத்தியை நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும், எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுத மறுநாள் குழந்தை இப்போ நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி எனக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்காக. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கால் வலி பயங்கரமாக இருந்தது, ஜுரம் வேறு, தொண்டை ஏன் தெரிய என்னால் பேசக்கூட முடியல. காலையில் ஏஞ்சிட்டு அழுதுகிட்டே ஜெபித்தேன் 5 மணி ப்ரேயரில் உட்காரும்போது. ஏசப்பா நான் ப்ரேயருக்கு போகணும், நான் போய் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் கண்டிப்பாக போகணும், எனக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையனும் இல்லை வேண்டாம், நீ வேறு டேப்லெட் எடுத்துன்னுக்கிற, அப்பப்போ தலை சுற்றுது, நீ போகக்கூடாதுன்னாங்க. இல்லை நான் போவேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போவேன்னு சொல்லி வந்தேன். ஏசப்பா என் கூடவே இருக்காரு, அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருவார் கண்டிப்பாக. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ನಮ್ಮ ಮನೆ ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಎಲ್ಲ ಆಗಿತ್ತು, ಆದರೆ ಖಾತೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಮನೆಯವ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ತುಂಬ ವರ್ಷದಿಂದ ಆಗದೆ ಡಿಲೇನೇ ಆಗ್ತಾಯಿತ್ತು. ನಾವು ಖಾತೆ ಮಾಡಿಸೋದಕ್ಕಂತಂದ್ಬಿಟ್ಟು BBMP ಆಫೀಸಿಗೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಒನ್ಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಬೆಂಗಳೂರು ಒನ್ಗೆ ಹೋದರೆ BBMP ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ತುಂಬ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಾವು ತುಂಬ ದಿನಗಳಿಂದ ಫಾಸ್ಟಿಂಗ್ ತೆಗೆದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತೇವೆ. ಏಸಪ್ಪ ಗುಡ್ ಫ್ರೈಡೇ ಅಷ್ಟರಲ್ಲಿ ನನಗೆ ಈ ಅದ್ಭುತ ಮಾಡಿಕೊಟ್ರೆ ನಾನು ದೇವ್ರ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತೇಳಿ ನಾನೊಂದು ಆರಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಅದೇ ರೀತಿ ಹೋದ ವಾರ ನಾನು ಪಾಶ್ರಮ್ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟೋದೆ. ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ, ಪಾಶ್ರಮರೇ ನಮ್ಮ ಮನೆ ಖಾತೆ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ಆಗಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ ನಾನು
ನಾನು ಹೇಳಿದೆ. ಪಾಶ್ರಮ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, ಅಯ್ಯೋ ನೀನು ಬರೋವರ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀಯಾ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು. ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ಖಾತೆ ಆಯಿತು. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಗ್ರೂಪಲ್ಲಿ ತುಂಬ ನಮ್ಮ ಟೀಮು ತುಂಬ ನನಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ರು. ಅವ್ರಿಗಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಉಂಟು. எல்லா கரங்கள் தட்டுங்க. 7 மணி சாட்சிக்காக அமேன். அப்பா அம்மாக்கு சோத்தர் தகப்பனே. அப்பா 7 மணி சாட்சியை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வீடு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அப்பா பிள்ளைங்களை ஒரு ஆசீர்வாதமாக நடத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா சபைக்கு வர கிருபை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. எல்லாம் சாட்சியை ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்களே ஆண்டவரே அப்பா அது மகிமையாக அப்பா ஒவ்வொரு மகிமையாக நடத்துங்க ராஜா. அப்பா சொல்ல முடியாத சாட்சிகள் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே சாட்சியாக எழுப்புங்கப்பா. அப்பா நானும் சாட்சி சொல்ல மாட்டான் சொல்லிருக்க ஒவ்வொரு உள்ளத்தை ஆண்டவரே சாட்சியாக தட்டி எழுப்புங்க. பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாம் பிரச்சனை விடுதலை தாங்க ராஜா. ஆண்டவர் கரை நீட்டி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரி தனித்தனியாக ஆசீர்வதிங்க. வயசானவங்களை யாராக இருக்கிறாங்களோ, கால் வலி முட்டு வலி வேதனையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்க ராஜா. ஆண்டவர் எல்லாம் பிரச்சனை விலகி அப்பா மான்கால் போல் அந்த தப்பா வயசானவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாம் பிரச்சனை விடுதலை தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இப்போ எல்லாரும் காணிக்கை பாட்டுங்க. எல்லாரும் அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? ஒரு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. Yeah.
நல்லா இருந்துச்சா? கரங்கள் தட்டுங்க அப்பண்ணா. சரி, எல்லாம் ஜெபிக்கலாமா? அப்பா அம்மாக்க சோத்திர சுவாமி. அப்பா ஆண்டவரே, தொடக்கத்துலேருந்து ஆண்டவரே முடிவு பார்த்து எங்களோடு இருந்து ஆண்டவரே நாங்கள் நீங்கள் பெருக்கிட்ட ராஜா, எங்களை வெளிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளை மூலமாக எங்களுக்கு அப்பா ஜனங்களுக்கு என்ன நாங்கள் பேசணும் எங்களை வெளிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு அநேகப்பா ஒரு பிளெஸ்ஸிங்கான உண்மை நாங்கள் இருக்க கிருபத்தாங்க. சபைக்கும் வீட்டுக்கும் நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்கான சகோதரிமெல்லாம் இருக்க கிருபத்தாங்க ஆண்டப்பா. ஆண்டவர் யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே அப்பா, யார் எங்களுக்கு இளதமாக பேசினாலும், யார் இலக்காக பேசினாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க தேவன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சகோதரியும் தாய்மாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எவ்வளோ விசேஷத்தவளுங்களா அப்பா ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரே அருகிலே இருந்தவர்கள் நாங்கள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணி ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் ஆசீர்வதிருக்கீங்கப்பா. நாங்கள் அப்படிப்பட்ட சகோதரிமார்களை சபைக்கு ஒரு ஆசீர்வாத தூணாக நாங்கள் இருக்கணும். ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கும் அந்த வாஞ்சையும் அந்த ஏக்கத்தையும் தாங்க ராஜா. ஆண்டவரே சபைக்கு நாங்கள் தூணாக இருக்கணும் சிஸ்டர். நாங்கள் எல்லா காரியத்தையும் முன்னின்று செய்யணும் ஆண்டவரேப்பா. சொல்லுறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்பா. அந்த ஆர்வத்தை உற்சாகத்தை ஒவ்வொரு சகோதரிமார்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே அப்படியே சபையிலையும் அப்படியே இருக்கணும், வீட்லேயும் அப்படியே இருக்கணும் ராஜா. எல்லா வேலையத்திலும் ஆர்வத்தோடு செய்ய கிருபத்தாக ராஜா. உற்சாகத்தோடு செய்ய பிள்ளைகளாக நான் இருக்க கிருபத்தாங்க அப்பா. அப்பா சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க. பெலவீனை கொண்டு வர எல்லா அந்தகார கிரிகளை இயேசுவின் முறியடிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் எங்களை பலப்படுத்த கிறிஸ்துவ நாங்கள் எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு சொன்னீரப்பா. உம்மால எங்களுக்கு பலன் உண்டு ராஜா. அப்பா அழுக்கழிக்கிற எல்லா சத்துருவின் போட்ட முறியடிங்க அப்பா. எங்களை பாதுகாத்துக்கொள்ள போக்கிய வரத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. எல்லா பிரேயரையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, யார் வெறுமையாக செல்லாதவளுக்கு ஒவ்வொருத்தையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி, என் முழுமை பசுநாமத்தையே சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி. கர்த்தர் சகல ஆமென். காட் பிளஸ் யூ.